இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளினுடைய நினைவைத்தான் இன்றைக்கு நினைவு கூறுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் வாரம் அல்லது பாடுகளின் வெள்ளி என்று நம்ம அதை நினைவு கூறுகிறோம் சிறப்பான விதத்திலே. ஆனால் திருச்சபையினுடைய வரலாற்றில் ஒருவருடைய பிறப்பையும் அவருடைய இறப்பையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூறுவது திருமுழுக்கு யோவான் தான். இவருடைய முக்கியத்துவத்தை இதை கொண்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, நாம் எல்லோருக்குமே மிக தெளிவாக தெரியும், திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு இறைவாக்கினர் என்று அறியப்படுகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினராகவும் இயேசுவை முன்னறிவித்த ஒரு இறைவாக்கினராகவும் தான் அறியப்படுகிறார். இவருடைய பெற்றோர்கள் சக்கரையா மற்றும் எலிசபெத்து. அவர் பாலைவனத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரலாகவும் விவிலியத்தில் நம்ம அறிகிறோம். இவருடைய வாழ்வு முழுவதும் மக்களுடைய மனமாற்றத்திற்காக, இயேசுவினுடைய வருகைக்காக பாதையை தயாரிக்கிற ஒரு வாழ்வாக இருந்ததாகவும், வந்த பின் இயேசுவை சுட்டி காண்பித்த ஒரு வாழ்வாகவும், அதற்கு பிறகு உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு மறை சாட்சிய வாழ்வாகத்தான் விவிலியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் சாதாரணமானவர்களையும் அதிகாரத்தில் இருந்தவர்களையும் கண்டித்து திருத்துபவராகத்தான் நம்ம விவிலியத்தில் அறிகிறோம். அதுபோலத்தான் அப்பொழுது இருந்த கலிலேயாவினுடைய குறுநில மன்னன் ஏரோது ஆந்திப்பாஸ், அவனுடைய ஒழுக்கக்கேடான வாழ்வை அவர் சுட்டி காண்பித்த ஒரு காரணத்தினால் கைது செய்யப்படுகிறார். ஏரோது ஆந்திப்பாஸ் உங்களுக்கு தெரியும், தன்னுடைய சகோதரன் பிலிப்புடைய மனைவியை சுயநலத்தின் காரணமாக அபகரித்து அவளோடு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் சலோமி. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் திருமுழுக்கு யோவான் ஏரோது ஆந்திப்பாஸை கண்டிக்கிறார். அவனுடைய ஒழுக்கக்கேடான வாழ்வை தவறு என்று சுட்டி காண்பிக்கிறார். அவரை தண்டிக்க விரும்பினாலும் மக்கள் திருமுழுக்கு யோவான் மீது வைத்திருக்கிற நல் மதிப்பை கண்ட அவன் மக்களின் பொருட்டு அஞ்சுகிறான். அவரை சிறையில் அடைத்து வைக்கிறான், கொல்ல தயங்குகிறான். ஆனாலும் ஏரோதியால் அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திருமுழுக்கு யோவானை எப்படியாவது கொன்றுவிட துடிக்கிறாள். ஏரோது ஆந்திப்பாசனுடைய பிறந்த நாளில் கலிலேயாவினுடைய முதன்மை குடிமக்களும் ஆயிரத்தவர்களும் கூடியிருக்கிற அந்த சபையில் ஏரோதியாளுடைய மகள் சலோமி நடனமாடி அரசனை மகிழ்வித்த ஒரு காரணத்தினால் அங்கிருந்த சபையினர் முன்பாகவும் தன்னுடைய நண்பர்கள் முன்பாகவும் சலோமிக்கு அவன் ஒரு வாக்களிக்கிறான். நீ எதை கேட்டாலும் என்னுடைய அரசில் பாதியை கேட்டால் கூட தருவேன் என்கிற அளவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறான். செய்வது அறியாதிருந்த அந்த சிறு பிள்ளை சலோமி தன்னுடைய தாயிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கிற நேரத்தில் அந்த இடத்துல நன்னெறியை கற்பிக்க வேண்டிய தாய் அவளுடைய பெண்ணுக்கு தீய நெறியை கற்பிக்கின்றாள். காழ்ப்புணர்ச்சியை அவள் மூலமாக தீர்த்து கொள்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய தலையை கொய்து ஒரு தட்டில் பரிசாக கேட்கிறார். இதை கேட்டு அதிர்ந்த அரசன் ஏரோது முதலில் அதிர்ந்தாலும் கொஞ்சம் தயங்கினாலும் தன்னுடைய பெயர், புகழ்ச்சி, அதிகாரம் இவற்றை நிலைநிறுத்தி கொள்வதற்காக திருமுழுக்கு யோவானை கொலை செய்து அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வர சொல்லுகிறான். அதை குழந்தையிடம் கொடுக்க குழந்தை தன்னுடைய தாயிடம் கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இதுதான் நடந்தது. பிறகு திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் அவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள். இந்த புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளினுடைய நினைவு நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று யோசிக்கிற பொழுது, முதல் பாடமாக திருமுழுக்கு யோவான் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதற்காகவே வாழ்ந்தார். கடைசி வரையில் அதற்காக சாட்சியம் பகர்கிற அளவுக்கு தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார். உண்மைக்கு சான்று பகர வந்த திருமுழுக்கு யோவான் கடைசி வரையில் உண்மைக்கு சான்று பகர்ந்து மறை சாட்சியாக மரித்திருக்கிறார். மீட்பரை சுட்டி காண்பிக்க அனுப்பப்பட்ட திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து, இவரே செம்மறி, இவருடைய மிதி அடிவார்களை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன், அவர் வளரட்டும் நான் குறையட்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு தன்னுடைய அழைத்தலுக்கேற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்ததாகத்தான் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய திட்டம் என்ன என்று புரிந்து இந்த மண்ணுலகில் இறை திட்டத்தை நிறைவேற்ற எல்லா வகையிலும் நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் என்பதே இறைவன் நமக்கு தருகிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி.
சமீபத்தில் வங்கதேசத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டு அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டை விட்டு ஓடி சென்று விட்டார். 2 வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் ஏற்பட்ட ஒரு உள்நாட்டு புரட்சி, அங்கிருந்த ராஜபக்ஷே நாட்டை விட்டே ஓடிப்போன ஒரு கதையை நம்ம பார்த்தோம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தின் செல்வம், இந்த உலகத்தின் அதிகாரம் நித்தியத்துக்கும் எனக்கு இருக்கும் என்று யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதற்கான சான்று தான் இந்த 2 உதாரணங்களும். சமீபத்தில் கல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருவர் 23 நபர்களால் கற்பழிக்கப்பட்டு, சீரழிக்கப்பட்டு, எலும்புகள் உடைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் என்பது கடவுள் வாழுகிற உலகம் என்று சொல்லுகிறோம். இந்த இந்திய திருநாடு என்பது பெண் தெய்வங்கள் அதிகமாக இருக்கிற நாடு என்று சொல்லுகிறோம். பெண்களை தெய்வமாக வழிபடுகிற நாடு என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற கேள்விக்கு இல்லை என்பதே நிதர்சனமான ஒரு பதில். சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த கொலைகள் அல்லது தமிழ்நாட்டில் இறந்த மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் செல்வத்தை ஈட்டியவர்கள் தான். வெறும் பணத்திற்காக கொலை செய்த கொலையாளிகளை கூட சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் இருக்கிற துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரணம் சுயநலம், பேராசை, தற்பெருமை, கோபம், அகம்பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரணிகள் தான். இவைகள் தான் திருமுழுக்கு யோவானின் இறப்புக்கு காரணமாக இருந்தன. இவைகள் தான் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் தீமைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அன்பே உருவானவராக இருக்கிற இறைவனை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அவரை அன்பு செய்து, நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து, இரக்கத்தையும் பிறரன்பை மட்டுமே நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு வாழ்வோம். இறையரசை இந்த மண்ணில் கட்டி எழுப்புவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.